யாரு ஒரே நல்ல எந்தெந்த கட்சியிலிருந்து இணைஞ்சிருக்காங்க? நீங்க முதல்ல சொன்னது உங்க பேர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த பணிகள் நீங்க இன்னைக்கு குறிப்பாக வந்து கோவை புறநகர் மாவட்டத்திலேருந்து வடக்கு மாவட்டத்திலேருந்தும் எங்கள் கலவ மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மயிலாடுதுறை ராமநாதபுரம் இதில் வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவங்க மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. இது தவிர்த்து இந்த வெளியில் நின்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழரில் இணைஞ்சவங்க. அது மாதிரி இந்த 3 ஆண்டுகளில் நாம் தமிழர் இணைஞ்ச பொறுப்பாளர்களில் மட்டும் வந்திருக்காங்க. 2000 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கொட்டாய் போன்ற கிராமங்களிலிருந்து பெண்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்கள் ஊரில் வந்து வயது முதிர்ந்த பெண்கள் வரண்டாங்களே, உறுதியாக வரட்டுன்னு சொன்னோம். ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்காரங்க இளைஞர்னு சொன்னாங்களே, பெண்களாக வந்திருக்காங்களேன்னு. தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதியிலிருந்து மாண்புமிகு கழக தலைவர்களாக ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே மற்றொரு கட்சியில் அவங்க பையன் சொன்னதுனால, அவங்களுடைய மகன் சொன்னதுனால வாக்களித்தவங்க. இன்னைக்கு அந்த பசங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அம்மாக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன். நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள், தந்தை பெரியாரிகள்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சியில் தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர் சீமானை தவிர்த்து அனைவரும் வெளியேறிட்டாங்க. யாருமே இங்கே இல்லை. நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம். இன்றைக்கி சேர்ந்தவர்களே 8 மாவட்ட செயலாளர், 2 மண்டல செயலாளர், 1 மாநில ஒருங்கிணைப்பாளர், 6 சட்டமன்ற வேட்பாளர்கள், 2 பாராளுமன்ற வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல. இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம். என்ன தேவை இருக்குன்னா, உறுதியாக சொல்கிறேன், பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை. கருத்து முரண்பாடு, கருத்தியல் முரண்பாடு இது என்றால் தியரிட்டிக்கல் வாதம் அளிக்கலாம். ஆனால் பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது. அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான். அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். ஊடக நண்பர்களிடம் சொல்லிக்கொள்ள ஒன்றுதான், தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் 1938 முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்கும் வரை தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை. பெரும் மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை. அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டுக்கு முதல் குரலை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் பெரும் மரியாதைக்குரிய அயோத்திதாஸ் அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை, தமிழ் தேசிய உணர்வு. அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான். அதற்கு பிறகுதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது, அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது, ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியல் விதைத்தார். அதைத்தான் பெரும் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார். நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால்தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார். பெருமரியாதைக்குரிய சி. ஆதித்தனார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் சி. ஆதித்தனார் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். தமிழ் தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும், தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும், பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்றிருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்குறி சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி மனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை, தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை. அவர் கருத்து வைத்தால் எதிர்கருத்து வைக்கலாம். அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம், அவதூறு. அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு, அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு. அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக, இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது, அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய, திராவிடம் என்ற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்தியலை, மாநில சுயாட்சி கருத்தியலை, சம மேம்பாடு கருத்தியலை
சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை, நீ தனிமனித ஒழுக்கம் இல்லாதவன், நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினாய், அடுத்து பெரியார் இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார், பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளால் கட்டப்பட்ட நாம் தமிழ் இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார், இளமலர்ந்தால் ஈழமலர் என்று ஜெயலலிதாவின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினாய், இப்போது குருமூர்த்தி RSS தோளில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSSின் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கருத்து முரணை கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழக தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்திருக்கிறோம். ரமேஷ் அவர்கள் சொல்ல தேவையில்லை, விமர்சனமா ரமேஷ் உணர்றாரான்னு பார்க்கணும். ஜேர்னலிஸ்ட்களின் நண்பர்கள் இங்க இருக்கீங்க, ஏதோ ஒரு ஊர்ல தர்மபுரிங்கிற ஒடுக்கப்பட்ட ஊர்ல வந்திருக்கீங்க. நீங்க உங்க ஊரை சேர்ந்த அம்மா தாத்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க. தலையில என்ன இல்லதான், ஒரு உணர்வு தான். அம்பேத்கர் பேரை சொல்லும் போது கலைஞர் பேரை சொல்லி கைதட்டுறாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது. யாரை பேரை சொன்னால் கைதட்ட இன்னொரு இருக்கிறது. விமர்சனம் என்பது ஆதாரத்தோடு விமர்சனம். இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன், அந்த ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டாரு. செங்கோட்டையன் என்ற நம்பர் கொடுத்தாதான் சொன்னாரு. அந்த செங்கோட்டையன் உயிரோடு இல்ல, சீமானுக்கு தெரியாது, அவர் இறந்துட்டாரு. ஏன்னா தான் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை, எப்போதும் தெரியாது. அந்த செங்கோட்டையன் டிடிங்கிற அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்டிரைவ்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான்னு வேகமா போய் வாங்கினாரு. அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான். உள்ள அப்பதான் தெரிஞ்சா படம் இருந்தது. அப்பதான் தெரிஞ்சு படம் எடுத்து பிழைக்கிறதுக்கு பரமக்குடி வந்து ராம்நாடுல இருந்து நான் சென்னை வந்தேன் சொல்லும்போதுதான் எந்த படங்குது அப்பதான் தெரிஞ்சு. ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்க கொடுத்தாச்சு, எடிட் பண்ண சொல்லியாச்சு. அந்த ஹார்டிக்ஸ் வாங்கின நான் சொல்லிட்டேன், கொண்டு வந்து செங்கோட்டையன் இல்லைங்க மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகம் என்று உடன் கேட்கிறேன். ஒரு பிரஸ் மீட்ல எங்களை கேட்கறீங்களா, யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க கேள்வி கேளுங்க. இது தமிழ்நாடு ஊடக அறம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா கலைஞர் என்று வந்தால் விமர்சனம் என்றால் விமர்சனம் தான். ஆனா அந்த புழுகு ஆபாச புழுகு படுகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் கைது செய்கிற வழக்குகள் அல்ல. அது எல்லாமே கருத்து ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும். யாரையும் பழிவாங்குற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்ல. அப்படி பழிவாங்குற உணர்ச்சி வந்து எங்களுக்கு ஒருபோதும் இருக்காது. கருத்தை எதிர்கொள்றோம். வழக்கில் பதிவு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில் நான் இணைஞ்சேன். அதிலிருந்து இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள் பேர் சொல்லி பட்டியலுக்கு முடியும். நானே ஏறத்தாழ 80-100 பேருக்கு பொறுப்பு இருக்காங்க. வரவங்களுக்கு உறுதியாக எங்க தலைவர் பொறுப்பு கொடுப்பார், அது பிரச்சனை இல்லை. அந்த குற்றச்சாட்டை சீமான சொல்லுங்க. தேர்தல் காலத்தில் எப்படி எதிர்கொள்ள முடியாம இருக்கும்? தேர்தல் காலத்தில் ஒத்த ஓட்டு ஒரு கவுன்சில் வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக வென்றவர் அண்ணன் பத்மநாதன் இங்க இருக்காரு. முதல் ஊராட்சி ராமநாத கட்சியில் அவர் இங்க வந்திருக்காரு. தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயிச்சாரு, அவர் இங்க வந்துட்டாரு. நீங்க ஏதாவது இடத்துல இவர் ஒத்த கவுன்சிலர் வாங்கிட்டாரு, தேர்தல் வெல்ல முடியல, அவர் இங்க வென்றுட்டாரு. 16 ஆண்டுகள் ஆச்சு. தன் வயிற்று பிழப்பு, தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்கு அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா? இத்தனை பேர் இருக்கீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா? அம்மா ஓட்டு போடுங்க படத்தை பார்த்துருக்கீங்களா? அதற்கு மாறா வேண்ட 2 வீரவசனம் பேசுவார். எவனாவது கேள்வி விட்டா கூட கேட்க கூடாது. தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க. பிரச்சாரம் என்ன மேடை பிரச்சாரமா இருக்கு. வீதிகள் இறங்கி ஒரு நாள் போய் பார்த்துருக்கீங்களா? நீங்க கம்பு சுத்துறதுனா சுத்தி வாழ சுத்தக்கூடாது. கம்பு சுத்துற முடிவு பண்ணிட்டா எதிரிகளோட சுத்தணும், களத்துக்கு வரணும். அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்லை. அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல. அதிகார நோக்கம் என்றால் எதிரி எழுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிற மாநில சுயாட்சி தான். ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு. தமிழ் என்பது மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் இந்த மொழியில் பிறந்ததுதான். இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக தெலுங்கு, மலையாளத்தை, தமிழை, கன்னடத்தை பேசுகிறார்கள். சமூக மொழியாக, அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள்.
800 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழி இல்ல. அப்படி இல்லாத போது ஒரு தாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம்புத்தூரிலும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது பாசிச கோட்பாடு. அப்ப அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்துக்கு போக முடியாது. அவர் வேலை RSS இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான ஒரு ஹிந்துத்துவா இருக்கு. சாப்பிட்டு ஹிந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரணும் இன்னைக்கு யாரோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்ற அதிகாரத்தை நோக்கி மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான். இவருக்கு வெறும் 4.8 விழுக்காடு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு. ஆனா தேர்தல் போட்டியிடல. அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு. அவர் மைக் சிம்பிள போட்டாரு. பிரபல பத்திரிகைலாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைதான் போட்டாங்க. அந்த ரசிகர் மன்றம் 3 விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு. அதனால மாநில கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு. வாய்ப்பு இருந்தா அதிகாரத்தை நோக்கி சொல்றாருல, சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல, அந்த நோக்கம் இல்ல. அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கைக்கு. இவர் ஆபாசத்துக்கு பேசுற பேச்சாளர். 1000 ரூபாய் கொடுத்தா ராஜீவ்காந்தி தம்பி கொடுத்தா என் தம்பி வளர்ந்துட்டான்டா, தம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடுறா. சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு, சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு, அண்ணன் கலைப்புலி தான் வாங்கினாரு. இன்னைக்கு எல்லாம் காரி துப்புறாங்க. என்னையா மனுஷன் நீங்க கேட்கறாங்க. இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துகிறார் ஒழிய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை. இல்ல, இங்க பொதுவாகவே நாங்க பார்ப்பனி எதிர்ப்பு வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனி எதிர்க்குது. ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை. ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம். ஆனால் எந்த ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு வர சகோதரர்கள் நாங்கள் அடிக்கல. அதுதான் சமத்துவம். சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்று ஆட்சி வச்சு அதை முதலமைச்சர் ராஜாஜி ஆதரித்தார். அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார், கொள்கையில் ஆதரிக்கல. எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த சீமானுடைய விமர்சனம் பாக்குறேன். நான் அதான் மட்டும் பாக்குறேன். நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மதிக்கிற, இன்னும் சொல்ல போனால் நான் அவரை மிகவும் போற்றுகிற மனிதன். தனித்தமிழில் தான் தீர்வு என்று நம்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில மாணவரணி தலைவர். பெரியாரிஸ்டுகள் அண்ணன் குளத்தூர் மணி, அண்ணன் கு ராமகிருஷ்ணன், ஐயா வீரமணி போன்றவர்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்காத தோழர்கள் வளர்க்காமல் தமிழீழ விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழீழ விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்குறி சீமான் சொன்னால் கேட்க முடியாது. என்ன சிக்கல் தானே, டயஸ்பரால நாடு கடந்த தமிழீழங்கள்ல பல உறவுகள் பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஈழ கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டாரு. 15 ஆண்டு காலமா ஈழத்துக்காக சீமான் புடுங்கி ஒரு புள்ள காட்டுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. ஈழத்துக்காக இவர் செஞ்சுட்டாருங்கன்னு. இல்ல டயஸ்பரால செஞ்சாரா, இல்ல யூஎன்ஓல செஞ்சாரா, இல்ல இந்திய நீதிமன்றங்கள் செஞ்சாரா, வாதாடினாரா? வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரராக மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு மாவீரனை சமையல்காரராக மாத்தி இருக்காரு. அதான் சீமான் செஞ்சிருக்காரு. வேற என்ன ஈழத்துக்காக செஞ்சார் சொல்லுங்க பாப்போம், வாதிக்க வரலாம். அது சில ஜெயலலிதாவுக்காக செய்தது. மேதகு பிரபாகரனுக்காக இளமுக செல்ல ஜெயலலிதாவோட சமரசம் பேசுவதற்காக, வேட்பாளர் அடமானம் வைப்பதற்காக இந்த அண்ணன் மயிலாடுதுறை வேட்பாளர் இருந்தாரு. இங்க பேசுவாரு, அங்க அதிமுக மாவட்ட செயலரோட 10 லட்சம் வச்சு கமிஷன் வாங்கிக்குவாரு. நான் எந்தெந்த மாவட்டத்தில் வாங்கினா லிஸ்ட்லாம் போட்டு கொடுக்க முடியாது, அதான் வேணாம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிறகு பிரபாகரன். மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் மெமரண்டமா இருக்கக்கூடிய அரசியல் ஆசான் என்று தமிழீழத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்ற இன்டலெக்சுவல் அறிவாளி. அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க எதிர்த்திருக்கார உன்னை காட்டுங்களேன். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு இவருக்கு வாக்களின்னு சொல்லியிருக்காங்களா? தமிழீழ விடுதலை புலி எங்கேயாவது தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு நாங்க பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் அண்ட புல்கன் ஆபாசம். இது நான் பிரபாகரன் சந்திச்சப்படாதான் மாறினங்கிறதுலாம் நான் கொச்சையா சொல்ல முடியாது, பேச முடியாது. பிரபாகரன் சந்திச்சது 2008, பரவாயில்ல, நீங்க சந்திச்சது உண்மைதான். புகைப்படம் தான் போலி. அந்த துப்பாக்கி வச்சுக்க கண்ண நீங்கள் நானும் வச்சுக்கலாம். அது ஷூட்டிங் ஸ்பாட். அங்க அரசியல் பேசுறாருங்கிறது அப்பல் கட்டமுறை. இன்னொன்னு சூசே அவர்களுடைய வாய்ஸை காட்டுவாரு. அந்த வாய்ஸ் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும், நெடுமாறன் அவர்களுக்கும், வெள்ளையன் அவர்களுக்கும், ஏன் அன்னைக்கு நாங்க தேர்தல் காலத்தில் காரைக்குள்ள போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் பேசினாங்க. அவர்களை பொறுத்தவரையில் யார் ஆதரித்தாலும் ஆதரிப்பார்கள். தமிழகத்தை ஆதரிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்கள் பெரியார் எதிர்த்து பேசுறார் என்பது பெரியாரை எதிர்த்துட்டாங்க. நாளைக்கு ஈழத்தமிழர் சொன்னால்
ஈழத்தமிழர்களையும் கொச்சையாக பேசுவார் சீமானவர்கள். அதான் யதார்த்தம்.